ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி என்னன்னா விவசாயம் சரியில்லை. இந்த வாழ்க்கையில் நீ விவசாயம் ஆகாது. நம்மளோட விவசாயம் போட்டு நம்ம பசங்க பிள்ளைகள வேற படித்து எங்கேயோ வேலைக்கு போட்டு அப்படின்னு நினைக்கிற முடியோ. ஆனால் விவசாயம் லாபகரமாக பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். மூட்டைகளை அதிகம் பண்ணீங்கன்னா விவசாயம் லாஸ். மூட்டைகளை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா விவசாயம் சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மாதிரி ஒரு 1000 விவசாயி இந்த தமிழ்நாட்டில் தெரிஞ்சுட்டாங்கன்னா அது லட்சம் விவசாயி கொண்டு போய் சேர்த்துவாங்க. கணக்கான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விஷமில்லாத உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய சந்தோஷம். மண்ணின் வாசம், உயிரின் சுவாசம். மண்ணுயிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். என்னுடைய பெயர் கே வெங்கடசாமி. என்னுடைய ஃபார்ம் இருக்கிற ஏரியா ஈரோடு மாவட்டம், கோபி தாலுக், புஞ்சைத்துறையம்பாளையம் கிராமம். ஆக்சுவலாக நான் 1990 விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்கிறோம். ஸோ விவசாயமும் எனக்கு தெரியும். விவசாயத்தில் நிறைய அனுபவம் இருக்குது. இருந்தாலுமே நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் சாத்தியமானு அவர் கூட்டத்தில் நிறைய கலந்துட்டு கேட்குறப்போ பார்க்குறப்போ அவர் கருத்துக்கள் எல்லாம் மிக அழகாகவும் உண்மையாகவும் இருந்தது. ஆனால் நடைமுறையில் வர்றப்போ நிறையா நடைமுறை சிக்கலை நான் சந்தித்தேன். அந்த நடைமுறை சிக்கல்லேருந்து 2016க்கு அப்புறம் இயற்கை வேளாண்மை அவர் சொல்கிறது நிஜம் அப்படிங்கிற மாதிரி அது சாத்தியம் அப்படிங்கிறத நான் என்னுடைய பண்ணையில் நிரூபிச்சுக்கிறேன். அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கிராப்புக்கு மட்டும் இல்லை, வாழை ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், பாக்காகட்டு அல்லது தென்னை, இந்த மாதிரி எல்லா கிராப்புக்குமே இயற்கை விவசாயம் சாத்தியங்கிறது மட்டும் பெரிய அளவில் அதை டெவலப் பண்ணிக்கிறேன். இயற்கை விவசாயம் சாத்தியம்னா மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் விவசாயம் சாத்தியம் அப்படிம்போம். நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-60 ஆண்டு காலமாக இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கடையில் வாங்கி கொண்டாந்து கொட்டி 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 அந்த மண் நிறைய அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் அது மண் பாதிச்சிருக்குது. அந்த செயற்கை உரங்களை வெகுவாக குறைச்சி, உதாரணத்துக்கு ஒரு 10 மூட்டை பயன்படுத்துகிற இடத்துல ஒரு 2 மூட்டை, 2.5 மூட்டை, 1.5 மூட்டை கொடுத்தாவே அந்த 10 மூட்டை அளவுக்கு அது வேலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். அப்போது மண் வளமாக இருந்தால் தான் அதை எடுத்து கொடுக்கும். ஃபெர்டிலைசர் அதிகமாக போன ரிசல்ட் வரும்னா நிறைய பேர் 5 மூட்டை போகிற இடத்துல 50 மூட்டை போடுறதுக்கு எடுக்கலாம். ஆனால் ஏன் முடியாது? அதிகமாக போடுறப்ப மண் கெட்டு போயிடுது. அதுக்கு முடியல. நிறையா ஃபெர்டிலைசர் இன்ஆர்கானிக் கொடுத்து வளர்த்துறப்ப நோய் தாக்குதல், மண் கெட்டு போனால் அந்த விளைச்சல்லையும் அந்த பயிர்லையும் அந்த நோய் தாக்குதல் வெகு எளிதில், ஆரோக்கியம் இல்லாத பயிரில் நோய் தாக்குதல் அதிகமாகுது. அந்த நோய் தாக்கத்துக்கு திரும்ப கடைக்கு போய் மருந்து வாங்கி அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி என்னன்னா விவசாயம் சரியில்லை. இந்த வாழ்க்கையில் நீ விவசாயம் ஆகாது. நம்மளோட விவசாயம் போட்டு நம்ம பசங்க பிள்ளைகள வேறு படித்து எங்கேயோ வேலைக்கு போட்டு அப்படின்னு நினைக்கிற மொழியோ. ஆனால் விவசாயம் லாபகரமாக பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். அதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்தாலுமே நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் மண்ணை வளப்படுத்தணும்னா சிம்பிளான விஷயம் சக்ஸஸ் தான். அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? நம்மாழ்வார் நிறைய ரகசியத்தை சொன்னார், நாம் புரிஞ்சுக்கல. நம்மாழ்வார் ஒரு திரைப்பட நடிகர் இப்போ எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி அவரையும் பார்த்துட்டு விட்டுட்டோம். ஆனால் அவர் சொன்னதை எதையுமே ஃபாலோ பண்ணல. திரைப்பட நடிகர் நிறையா விஷயத்தை நல்ல பாட்டுகளில், பட்டுக்கோட்டையை கண்ணதாசன் எழுதின பாட்டுகள், கருத்துள்ள பாட்டு சொன்னார். ஆனால் அவரை ரசித்த மொழியோ அந்த கருத்தை ரசிக்கல, அந்த கருத்தை ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி நம்மாழ்வாரை ரசித்தோம், பாராட்டினோம், இன்னும் சொல்ல போனால் அவரை வணங்கினோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி சாத்தியங்கிறதுக்கு நடைமுறைக்கு நாம் வரல. ஆனால் நான் அதை சரியாக பண்ணுறேன். அதுக்கு நிறையா இயற்கை இடுபொருட்களை வாங்கி பயன்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். இயற்கை இடுபொருள் பயன்படுத்தோன்னா விவசாயங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் சொல்லுவாங்க சாதாரண விவசாயி அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு விமான ஊர்தியில் உட்காந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் பயணித்தார்னா, பைலட்டுக்கிட்டே உட்காந்துட்டு போனார்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவர் பைலட் ஆயிடுவார். படிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி கப்பல் ஆப்ரேட் பண்ணாலும் தொடர்ச்சியாக கூட வந்து அவர் ஆப்ரேட் பண்ணி பழகிடுவார். அதுக்கு படிப்பே இல்லாத அணுவும் சாத்தியம். ஒரு விஞ்ஞானியாக உருவாயிடலாம். ஆனால் ஒரு விவசாயி தொடர்ச்சியாக சக்ஸஸ் கொடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போது எல்லாத்த விட பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா விவசாயி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைங்க. மண் சரியாக இருக்கணும், மண் வளமாக இருக்கணும், நீர் வளமான நீர், உப்பு இல்லாத நீராக இருக்கணும், பருவநிலை சாதகமாக இருக்கணும், விலைவாசி சாதகமாக இருக்கணும், உற்பத்தி அதிகம் பண்ணணும், இடுபொருள் செலவை குறைக்கணும். ஒரு கிராப்பை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப மண் வளம் போயிருப்பாங்க. ஆனால் 100 முறை பண்ணாலும் மண் வளம் போகாது. அப்படிங்கிறத நான் 16லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிரூபிச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். மண் வளத்துக்கு நிறையா ஃபண்டமெண்டல் இருக்குது. மண் மூடாக்கு ஏற்படுத்தணும்னா மண் உயிர்கள் தன்னைப்பாலேயே பெருகும்.
சூரிய ஒளியிலேருந்து மண்ணை பாதுகாக்கிறதுக்கு மண் மூடாக்கு, எந்த பண்ணைகளையும் தீ வச்சு வேஸ்ட் பண்ணாத மண் மூடாக்க உருவாக்கிக்கிறேன். அந்த மூடாக்குக்குள்ள 2 3 வருஷம் தென்னை வளர்த்திக்கிறேன். அதுக்குள்ள 3 முறை 2 முறை வாழை போட்டு எடுத்துக்கிறோம். 3வது முறை மஞ்சள போட்டு எடுத்துக்கிறோம். 4வது முறை திரும்ப திரும்ப ஒரு தென்னந்தோப்புல உழவு போட்டு இருந்தோம்னா வேர் பகுதிகள் பூரா அடர்ந்து கட்டாயி அந்த விளைச்சல் போயிரும். மரம் மட்டும் தான் இருக்கு. இனிமேல் உழவே பண்ணக்கூடாதுன்னு கடைசி உழவு போட்டு அதில் ஒரு 600 800 செவ்வாழை பிடிக்கும் ஒரு ஏக்கராவுக்கு. ஆனால் நான் 400 நம்ம டிஸ்டன்ஸ் கேப் விட்டு போட்டிருக்கிறேன். அதில் சேனைக்கிழங்கு ஊடுபயிரை பண்ணிக்கிறேன். இனிமேல் அந்த வாழை எடுத்தால் சேனைக்கிழங்கு எடுத்துட்டா மறுபடியும் உழவு போடுறதில்ல. அதை பக்காவாக அந்த மூடாக்கா போட்டு வச்சுருவேன். கண்டிப்பாக ஒரு சாதாரண நாட்டு தென்னை மரம் என்னோட ப்ரீடில் என்னோட தோட்டத்தில் இருக்கிற நல்ல மரத்துலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கிறேன். அதில் ஈரியோபைட் கூட தாக்குறது நான் அந்த மரத்தை. அப்போது செலக்ட் பண்ணி ஒரு ப்ரீட் எடுத்து நம்மளே போடுறப்போ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாட்டு மரம் 150 காய் காய்க்கும். எங்கிட்ட இருக்கிற 210 மரம் இருக்குது, 30 மரம் இருக்குது. அதில் ஒரு 10 மரம் ஹெரிடிட்டியாகவே அது மாறாது. அது என்னத்தை கொடுத்தீங்கனாலும் மட்டத்தோங்கிறதோ அது மாதிரி கேரக்டர் ஒரு 10% 5% சில 100 தோப்பு மரத்தில் 5 மரத்தில் அப்படி இருக்குது. மிச்சம் 210 மரத்தில் 150 காய்க்கு வருஷமான குறைவில்லாத காய்க்குது. ஆனால் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தி 10 ஆண்டு காலம் ஆச்சுங்க. 2016லேருந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரை என்னோட தோட்டத்துக்கு நான் பயன்படுத்துறது நிறுத்திட்டேன். அப்படி நிறுத்திட்டும் செவ்வாழை 18 கிலோ 20 கிலோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பாக்கு ஆல்ரெடி அந்த பாக்கு தோப்பில் தான் நான் அவர் பேசிகிட்டு இருக்கிறேன், பதிவு பண்ணுறோம். அந்த பாக்கில் சில மரத்தில் ஹையஸ்ட்டாக 30 கிலோ வரைக்கும் ஒரு மரத்தில் ஒரு வருஷத்துக்கு உண்டான ஈல்டு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். ஜஸ்ட் இப்போ பாக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்கலாம் இன்டர்மங்களா ரொம்ப கிரிட்டிக்கலான கிராப்பும்பாங்க பாக்கில். அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா கண்டிப்பாக வளரும். பாக்கு மட்டுமில்லை, மிளகு, ஏலக்காய் கூட ஏலம் கூட நம்ம தோட்டத்தில் நம்ம பூமியில் வளர வைக்க முடியும். அதுக்கு நம்ம அந்த நாலேஜ் எடுத்துக்கணும். இயற்கை விவசாயம் 100% சாத்தியம். நீங்கள் எந்த கிராப்பை கேட்டிங்கனாலும் அதுக்கு ரிசல்ட் மட்டும் இல்லை, செயற்கையாக ஃபெர்டிலைசர் பயன்படுத்தாத மண்ணை எப்படி ஃபாஸ்ட்டாக காப்பாற்றி மண் வளத்தை உருவாக்குறதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராகிறேன். மண் வளம் மட்டும்தான், மண் உயிரோடு இருப்பான், அந்த மட்டும்தான் எதுவுமே சாத்தியம். நீங்கள் செத்து போன மல்லான மண்ணில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த விளைச்சல் வராது. அது தற்காலிகமானதாக தான் இருக்குது. இடுபொருள் செல் கூடிகிட்டே போகும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் இடுபொருள் செல் குறைஞ்சிட்டே வரணும். மூட்டைகளை அதிகம் பண்ணிங்கன்னா விவசாயம் லாஸ், மூட்டைகளை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா விவசாயம் சக்ஸஸ். அப்போ மூட்டைகளை குறைக்கிறதுக்கு என்ன வழி? மண் வளமாக மாறணும். அதுக்கு உண்டான விஷயத்தை இனிமேல் நான் சொன்ன மாதிரி நிறையா தொழிலில் கற்றுக்கலாம் ஃபாஸ்ட்டாக. ஆனால் விவசாயம் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை தான். எனக்கு தெரிஞ்ச அந்த விவசாயம் சம்மந்தமான நுணுக்கங்களையோ, அது ஒவ்வொரு கிராப் வைஸாக இந்த கிராப்பில் என்னென்ன பிரச்சனை வரும், இன்னும் கமர்ஷியல் கிராப்பில் மிளகுல கூட தண்டுலேருந்து எல்லா பிரச்சனை உருவாகும், அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். இது மாதிரி எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மாதிரி ஒரு 1000 விவசாயி இந்த தமிழ்நாட்டில் தெரிஞ்சிட்டாங்கன்னா அது லட்ச விவசாயி கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த லட்ச விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விஷமில்லாத உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு காரணியாக இருப்போம். அப்படிங்கிறதுல பெரிய சந்தோஷம். நிச்சயமாக நான் அடுத்த பதிவில் இன்னும் சின்ன சின்ன நுணுக்கங்களை பற்றி சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம்.